அழகன்பு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நாம் இப்போ ஒரு புதுமையான சூப்பரான உணவு செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கொத்தமல்லியை எடுத்து நல்லா அரைச்சிக்கோங்க. ரெண்டாவது கேரட்டையும் எடுத்து அரைச்சிக்கோங்க. ரெண்டையும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுருங்க தனித்தனியாக. அதை ரெண்டுத்தையும் வடிகட்டி எடுத்து வச்சுருங்க. இப்போ பாதாமை எடுத்து கொஞ்சமாக துருவி தனியாக எடுத்து வச்சுருங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்ட பிறகு ஒரு பவுல் எடுத்து கொஞ்சமாக மைதா, உப்பு, பட்டர் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு சாஃப்டாக எடுத்து வச்சுக்கோங்க. சப்பாத்திக்கு நம்ம திரட்ட மாதிரி நல்லா திரட்டி இது போல் அச்சு வச்சு 3 வட்டம் எடுத்துக்கோங்க. எடுத்ததை தனியாக வச்சு ஒன்று ஒன்றா சேர்த்து வச்சு அது நடுவில் பாதாமை சேர்த்து அப்படியே ரோல் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சுது. அழகாக பூ போல் வந்திருக்கு பாருங்கள். எடுத்து தனியாக வச்சுங்க. 1 கப் மைதா, பட்டர், கொத்தமல்லி அரைச்சி வச்ச விழுது, உப்பு, தண்ணி சேர்த்து இதே போல் நல்லா பிசைஞ்சு நம்ம முதல்ல எப்படி பண்ணோமோ அதே மாதிரி திரட்டி 3 வட்டமாக எடுத்து வச்சு அதை அதே போல் பூ மாதிரி செஞ்சுருங்க. குடியரசு என்பது என்னென்னா, மன்னராட்சியின்றி நாட்டின் தலைவர் மக்களால் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு அரசாங்க முறைமையாகும். இதில் அதிகாரம் மக்களிடமும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளிடமும் இருக்கும். இங்கே எல்லாருமே நம்ம ஆட்சி செய்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான். வாரிசு அரசியல் இருந்தாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் இப்போ ஆட்சி செய்கிறாங்க. அடுத்து 1 கப்பு மைதா, பட்டர், கேரட் எல்லாமே சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு இதே போல் திரட்டி 3 வட்டமாக எடுத்து அழகாக ஒன்று ஒன்றா வச்சு பாதாமை உள்ளே வச்சுருங்க. அப்படியே ரோல் செய்து அழகாக பூ வடிவத்தில் கொண்டு வந்துடுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு 3. இப்போ நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் பட்டர் ஷீட் வச்சு நம்ம இந்த 3த்தையும் வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். எப்போ நம்ம மைதா பயன்படுத்தினாலும் அதில் பட்டரை சேர்த்து பிசைங்க. அப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். 1950 ஜனவரி 26 இந்தியா ஒரு இறையாண்மை கொண்ட குடியரசாக மாறியது. இவ்வளவும் தயார் செய்துட்டு நடுவில் இருக்கிற சக்கரம் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது. நானே வரைஞ்சி வச்சுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அழகன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.